ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எக்ஸலில் இருக்கிற கோல் சீக் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், டாபிக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் எக்ஸல் அண்ட் டேலி ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டாபிக் உள்ள வரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கோல் சீக் அப்படின்ற ஃபீச்சர் எதுக்காக நாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு கேல்குலேஷனை ரிவர்ஸ் ஒர்க்கிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த கோல் சீக் ஃபங்க்ஷனை பயன்படுத்தலாம். ஓகேவா? இப்போ இந்த கோல் சீக்கோட பெனிஃபிட்ஸை நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு லோன் எடுக்க போகிறீங்க. ஓகேவா? பொதுவாகவே ஒரு லோன் எடுக்கிறதுக்கு முன்னால் எல்லாருமே தெரிஞ்சுக்க விரும்புகிற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த லோனை நாம் எடுக்கிற பட்சத்தில் மாதம் எவ்வளோ இஎம்ஐ பே பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க விரும்புவோம். கரெக்டாக? ஸோ அதை நாமளே கேல்குலேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது லோன் அமௌண்ட் நமக்கு ஒரு 10 lakh rupees லோன் அமௌண்ட் தேவைப்படுது. அண்ட் பேங்க்கில் கேட்கும்போது 12% இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்கிறாங்க. அண்ட் 60 months, அதாவது 5 வருஷம் நாம் டென்யூர் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அண்ட் இந்த டேட்டாவுக்கு நாம் இஎம்ஐ எப்படி கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸலில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, பிஎம்டி. சரியா? அந்த பிஎம்டி ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இஎம்ஐ கேல்குலேட் பண்ண முடியும். இந்த பிஎம்டி ஃபங்க்ஷன் பற்றின ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நம்மளோட சேனலில் லோன் ரீபேமெண்ட் ஷெடியூல் அப்படின்ற ஒரு வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா பிஎம்டி ஃபங்க்ஷனோட ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த பிஎம்டி ஃபங்க்ஷனை நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இஸ் ஈக்குவல் டு பிஎம்டி, டேப் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபங்க்ஷன் ஓப்பன் ஆகிடும். ரேட் விச் இஸ் 12% டிவைடட் பை 12, ஏன்னா நம்ம மந்த்லி இஎம்ஐ கட்டுறோம். கரெக்டா? கமா டென்யூர், அந்த என்பிஇஆர் அப்படின்றது டென்யூர், கமா பிவினா அந்த பிரின்சிபல் அமௌண்ட். ஓகேவா? ஸோ இந்த 3 டேட்டாவும் கொடுத்துட்டு நீங்கள் ப்ராக்கெட்ஸை க்ளோஸ் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இஎம்ஐ எவ்வளோ வருதுமா? எஸ், 22,244 rupees வருது. கரெக்டா? ஸோ அப்போ இந்த ஒரு லோனை நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் 12% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துச்சுன்னா 60 மாதம் நீங்கள் 22,244 ரூபாய் பே பண்ணணும். ஓகேவா? பட் உங்களால் 20,000 தான் பே பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. அதாவது நம்மளால 22,244 ரூபாய் மாதம் பே பண்ண முடியாது. பட் 20,000 தான் மேக்ஸிமம் பே பண்ண முடியும். ஸோ 20,000 மட்டும் நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா எத்தனை மாதம் ரீபே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கண்டிப்பாக நம்ம இஎம்ஐ அமௌண்ட்டை குறைக்கிறோம் அப்படின்னா நம்மளோட டென்யூர் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? ஸோ அப்போ அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத எய்தர் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இப்போ இஎம்ஐக்கு ஏற்கனவே நம்ம ஃபார்முலா கொடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ டென்யூரை மேனுவலாக சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ 62 மாதம்னா என்ன ஆகும்? ஓகே, 21,720. ஸோ அப்போவும் அது 20,000 விட அதிகமாக தான் இருக்குது. ஸோ திரும்ப 65 months கொடுத்து பார்க்கலாம். ஸோ 20,996. இப்போவும் 20,000 விட அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா, வேரியஸ் இன்புட்ஸை நீங்கள் கொடுத்து இஎம்ஐ நம்மளோட செட் டார்கெட்டுக்கு வருதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணலாம். பட் இதை நீங்கள் ஈஸியாக பண்ணுறதுக்கு தான் எக்ஸலில் இந்த கோல் சீக் அப்படின்ற ஃபீச்சர் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ டைரெக்டாக உங்களால் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு தேவையான டார்கெட் வரணும் அப்படின்ற பட்சத்தில் இன்புட் எப்படி மாறணும் அப்படிங்கிறத கோல் சீக் மூலயமா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இஎம்ஐ அமௌண்ட்டை 20,000 நாம செட் பண்ணும்போது டென்யூர் எவ்வளோ மாறும் அப்படின்றத கோல் சீக் யூஸ் பண்ணி நாம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட டார்கெட் எந்த செல்லில் இருக்குதோ அந்த செல்லில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட செல் ஹைலைட்டரை வச்சுக்கோங்க. இப்போ நாம இங்கே இஎம்ஐல தான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அந்த இஎம்ஐயோட இன்புட் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், செல் ஹைலைட்டரை வச்சாச்சு. இப்போ கோல் சீக் ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு டேட்டா. ஓகேவா? டேட்டாவை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வாட் இஃப் அனாலிசிஸ், அந்த வாட் இஃப் அனாலிசிஸில் தான் கோல் சீக் இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் கோல் சீக்கை ப்ரெஸ் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு டேபிள் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் செட் செல் E6, ஸோ அது ஏற்கனவே நாம் ஹைலைட்டர் வச்சுருந்த இடம் தான். டு வேல்யூ, ஸோ இந்த இஎம்ஐயை நம்ம என்ன வேல்யூக்குமே செட் பண்ணணும், நம்மளால் மேக்ஸிமம் எவ்வளோ பே பண்ண முடியும்? எஸ், 20,000. ஸோ இங்கே 20,000 ப்ரெஸ் பண்ணும்போது -20,000 நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஓகேவா? -20,000 பை சேஞ்சிங் செல். ஸோ இதை நாம 20,000 மாத்துறதுக்கு எந்த செல்ல இருக்கிற இன்புட்டை சேஞ்ச் பண்ணணும்? எஸ், டென்யூர்ல இருக்கிறத. கரெக்டா? ஸோ அப்போ இந்த பை சேஞ்சிங் செல்லுக்கு உள்ள கர்சரை வச்சுக்கோங்க. வச்சுட்டு
65 இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஸோ இப்போ நீங்கள் ஓகே கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது சேஞ்ச் ஆகி 69.66 வருது. சரியா? ஸோ இது எக்ஸாக்டான வேல்யூவை கொடுக்குது. பட் மந்த்துக்கு எப்போவுமே ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. கரெக்டா? ஸோ அப்போ நாம இது என்ன பண்ணிடலாம், ரவுண்ட் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ 69.66 அப்படின்னா நியரஸ்ட் டு 70. கரெக்டா? ஸோ அப்போ 70 ப்ரெஸ் பண்ணிட்டு என்டர் டைப் பண்ணுங்க. ஸோ நம்ம 70 மந்த்ஸ் ரீபேமெண்ட் டென்யூர் வைக்கும்போது உங்களோட இஎம்ஐ அமௌண்ட் எவ்வளோ இருக்கு பாருங்க, 19,933. ஸோ கிட்டத்தட்ட 19,933. ஓகேவா? ஸோ விச் இஸ் நியரஸ்ட் டு 20,000. ஸோ உங்களால் மேக்ஸிமம் 20,000 தான் நீங்கள் பே பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணும்போது உங்களுக்கு 70 மாதம் டென்யூர் வருது. அண்ட் இந்த 70 மாதமும் நீங்கள் 19,933 ருபீஸ் ரீபே பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லோன் க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேரியஸ் இன்புட்ஸ், இந்த 3 இன்புட்ஸில் எதை வேணாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு. ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் கோல் சீக் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் பார்த்தப்பறம் உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ யூஸ்வலாக நாம இந்த இன்புட்ஸ் லோன் அமௌண்ட், ரேட் அண்ட் டென்யூரை யூஸ் பண்ணி தான் இஎம்ஐ அமௌண்ட் கண்டுபிடிப்போம். கரெக்டா? வேற கோல் சீக்கில் நாம இஎம்ஐ எவ்வளோ வரணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண அப்புறமா ஒரு இன்புட்டை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுதான் கோல் சீக் ஃபங்க்ஷனோட ஒரு பியூட்டி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு கோல் சீக் ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட இதை ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.